நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்ததான் என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிறகடிக்க ஆசை சீரியல் முத்து வந்து எந்த அளவுக்கு நல்லவரோ அதே அளவுக்கு முன்கோபம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த முன்கோபத்தாலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களை தான் அவர் அனுபவிச்சிருக்கார். சிக்கல்லையும் போயிட்டு மாட்டிக்கிறாரு. ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் அருண்கிட்ட ஒரு பிரச்சனை ஆகுது. ஸோ அதனால் முத்து இப்போது பண்ணாத தப்புக்கு இப்போ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலாக அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து முத்து மீனாவும் பேசினாங்க. அவரும் தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த அருண் வந்து உன்னை பழி வாங்குறதுக்கு வந்து பிளான் போட்டுட்ருக்கான். நான் பேசுகிறேன். நீ அது வரைக்கும் எதுவும் பண்ணி வைக்காத அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். எல்லாத்துக்கும் அங்கே தலையாட்டிட்டு முத்து பார்த்தீங்கன்னா எதை பண்ணக்கூடாதோ அதுதான் முத்து வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் இப்போ அருணுக்கு பார்த்தீங்கன்னா முத்துவ பழி வாங்குறதுக்கு ரொம்பவே சாதகமாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதாவது என்ன ஆகுது அப்படின்னா முத்து வந்து கார் ஓட்டும்போது பிரேக் வந்து பிடிக்காததால் அருண் பைக்கில் போய் மோதுறாரு. ஸோ இதனால தான் அருண் வந்து ஆல்ரெடி எப்போ வந்து முத்துவை வந்து பழி வாங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தார். இப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முத்துவை பழி வாங்குறதுக்கு திட்டம் போடுறாரு. ஸோ வண்டியில் பிரேக் பிடிக்கல, அதனால தான் வந்து முத்து இடித்தார் அப்படின்னு தெரிஞ்சும் கூட இந்த வாய்ப்பை விட்டால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்றதுக்காக இதை வச்சு இப்போ முத்துவை பழி வாங்கிட்டுருக்காரு. ஸோ அதுக்காக தான் முத்து மீனாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து ஹெல்ப் கேட்டாங்க. அவருமே நான் வந்து பேசுகிறேன். அது வரைக்கும் நீ இது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது. முக்கியமாக அருண் பக்கமே நீ போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. முத்துவும் எல்லாத்தையும் தலையாட்டிட்டு தான் போனார். ஆனால் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸால் இப்போ வந்து பிரச்சனை பெருசாகுது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து முத்துவை குடிக்க வைக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு நேராக அருண் வீட்டு வாசலில் போயிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. இதை அருண் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற எல்லாத்தையுமே பொறுமையாக வீடியோ எடுத்துடுறாரு. ஏற்கனவே இந்த அருண் வந்து முத்துவை எப்போ பழிவாங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தார். இப்போது இதுவும் இன்னொரு பக்கபலமாக அருணுக்கு ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த வீடியோவை நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டு போய்ட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட காமிச்சு ஆல்ரெடி என்னை வந்து கார் ஏற்றி கொல்ல பார்த்தான், இப்போ வீட்டுக்கு வந்தும் கொல்ல பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் போலீஸ் உடனே முத்துவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. முத்துவும் அங்கே போகும்போது உனக்கு காரும் கிடைக்காது, லைசன்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி தான் இப்போ முத்துவோட நலம் ஆயிடுச்சு. அவ்வளோ தூரம் சொல்லியுமே முத்து குடிச்சிட்டு பார்த்த வேலையால் இப்போது முத்துவுக்கும் கஷ்டம், மீனாவுக்கும் கஷ்டம். இதுக்கு நடுவில் சீதா வந்து இப்போது அருண் வீட்டுக்கு போனாங்க. அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு இப்போ அருண் அம்மாவோட கோவிலுக்கு போயிருக்காங்க. ஸோ அது வரைக்குமே முத்து பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிற விஷயம் சீதாவுக்கு தெரியல. ஸோ இனிமே அடுத்து வந்து இது தெரிய வரும்பொழுது முத்து தான் சீதாவோட மாமா அப்படின்ற விஷயம் அருண் வந்து புரிஞ்சுப்பார். இந்த பிரச்சனையிலேருந்து முத்துவை காப்பாற்றுறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா முத்து மேலே தப்பு இல்லைன்றது அவருக்கும் தெரியும். ஸோ வண்டி பிரேக் பிடிக்காம தான் அடித்தார் அப்படின்றதும் பல விஷயங்களில் தெரியாமல் தான் நடந்திருக்கு அப்படின்றதும் அவர் புரிஞ்சுப்பார். ஸோ அது வரைக்கும் ஒரு